கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இரவில் தொடரும் கடும் குளிரால் அதிகாலையில் உறைபனி காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஜாஃபர். விவரங்கள். நிச்சயமாக மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் வழக்கத்துக்கு மாறாக உறைபனி சற்று தாமதமாக தொடங்கினாலும் பனியின் தாக்கம் அதிகரித்த வண்ணமே உள்ளது. குறிப்பாக கடந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு சில நாட்களும் ஜனவரி மாத ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஒரு சில நாட்கள் மட்டும் உறைபனி காணப்பட்ட நிலையில் பருவநிலை மாற்றத்தினால் மழை மற்றும் அடர் பனிமூட்டம் நிலவிய நிலையில் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவும் இரவில் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் வரை நிலவி வருவதாலும் மலைப்பகுதி முழுவதும் கடும் குளிர் நிலவி வருகிறது. குறிப்பாக இன்று அதிகாலையில் 9 டிகிரி செல்சியஸுக்கு குறைவான வெப்பநிலை காணப்பட்டு கடும் குளிர் நிலவியதால் பசுமை புற்களின் மேல் விழுந்த நீர்ப்பனி துளிகள் உறைந்து உறைபனியாக மாறியது. இந்த உறைபனியானது கொடைக்கானல் நீர்பிடிப்பு பகுதியான ஏரிச்சாலை, ஜிம்கானா, பேர்சோலா மற்றும் பாம்பார்புரம் அப்சர்வேட்டரி, வட்டக்கானல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஆற்றுக்கரையோர பகுதிகளிலும் அதிக அளவில் காணப்பட்டது. குறிப்பாக இந்த பகுதிகளில் உள்ள பசுமையான பொருட்களின் மேல் உறைபனி பொழிவு காணப்பட்டதால் வெண்முத்துக்கள் கொட்டி கிடப்பது போன்று காட்சியளித்தது. மேலும் நட்சத்திர ஏரியிலும் சூரிய ஒளிப்பட்டதும் படர்ந்த பனியானது ஆவியாகி சென்ற காட்சிகளும் இலைகள் மற்றும் புற்களின் மேலும் உறைபனி படர்ந்த காட்சிகள் கண்களுக்கும் விருந்தளிக்கும் வகையில் அமைந்திருந்தது. கொடைக்கானலில் நிலவி வரும் கடும் குளிரினால் அதிகாலையிலேயே ஆங்காங்கே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிரை சமாளிக்கக்கூடிய சொட்டர், ஜக்கின் உள்ளிட்ட குளிராடைகளை அணிந்தவாறு நடமாடி வருகின்றனர். மேலும் அதிகாலையில் திறக்கப்படும் கடைகளும் தாமதமாகவே திறக்கப்படக்கூடிய சூழலும் காணப்படுகிறது. நன்றி ஜாஃபர், விவரங்களுக்கு.